இதே வந்து 2016ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, லயோலா காலேஜ்ல இருந்து ஒரு கள ஆய்வு பண்ணியிருப்பாங்க. நான் தான் அதுல பண்ணேன். லயோலா நான் தான் பண்ணேன். ஓகே. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, டிஎம்கே தான் வருவாங்க அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து அது தேர்தல் வியூகத்த வந்து புரட்டி போட்டு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா? அப்ப இந்த தேர்தல் கணிப்பு அதுக்கு அதுக்கு தேர்தல் கள அதுக்கு ஆய்வ வந்து ரகசியத்த நம்ம எடுத்துக்க உடைக்கவா? முடியும். ரகசியத்த உடைக்கவா? இதுக்குள்ள ரகசியம் ரகசியத்த இருக்குன்றீங்க. நான் சொல்லிட்டேன். சர்வே என்பதுமா, ஒரு வானிலை இருக்கு. மேகமூட்டம் இருக்கு, மழை வருதுன்னு சொல்றோம். சில நேரத்துல வராம போகும். சரியா? ஒரு சர்வேன்றது இப்ப ஒரு சர்வே என்பது கலாய் என்பது சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கின்றது. அந்த பாதம் இப்ப சதிகள் நடக்குது. சதிகள் நடக்கிற போது சர்வேக்கு 100% சக்சஸ் வரும்னு எதிர்பார்க்க கூடாது. இப்போ இப்படி இருக்கு நினைச்சுக்கலாம் மொழிய அது அக்யூரன்சி வந்துட்டா வராதுக்கான நேர்மை நடந்தா வந்துரும். 2016 பொறுத்தவரை திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தன் கட்சியை பிடிச்சுக்கணுன்றதுல இது குறியா இருந்தார். அப்போ மக்கள் கூட்டணி ஒரு உருவாச்சு இல்லையா? விஜயகாந்தோடைய தேமுதிக வந்து 2 இடத்துல பேரம் பேசினாங்க. திமுக, அதிமுக பேரம் பேசினாங்க. திமுக வந்து செட்டில்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க. பெங்களூர் தரேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மதியம் டீல் முடிச்சிட்டாங்க. செஞ்சி மாஸ்டருடைய கல்யாணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார். எல்லாம் அமௌண்ட் செட்டில் ஆகி கூட்டணிக்கு திமுக அறிவிச்சிருவாங்க 8 மணிக்கு போது திடீர்னு விஜயகாந்துடைய மனைவியாவும் அப்புறம் சுதீஷ் அவரும் 2 பேரும் சேர்ந்து கோடம்பாக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல போய் திருமாவளவன் வைகோ இவங்க உட்காந்துட்டு சுதீஷும் பிரேமதா உட்காந்து டீல் முடிக்கப்பட்ட உருவானதான் மக்கள கூட்டணி. ஜெயலலிதா அம்மா அப்ப என்னன்னு சொன்னா டிஜிபி ராமானுஜம் நினைக்கிறேன் அவர் மூலயமா இந்த ஃபர்ஸ்ட் பலியாடு வந்து பாமக மாற்றம் முன்னேற்றம் சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க ஒரு வருஷம் சொல்றாங்க இல்லையா அந்த இதை உடைச்சாங்க. ஸோ திமுக கூட்டணி சேர்ந்தா அவங்க ஜெயிச்சிருவாங்க, கூட்டணி சேராம தான் ஜெயிக்க மாட்டாங்கன்ற ஒரு காரணத்திற்காக சதியால் தான் ஆட்சி பிடிச்சாங்க ஒழிய மக்கள் மனதை பிடிச்ச ஆட்சி பிடிக்கும்.